அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. கடந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியாக நம்ம இப்ப என்ன துணை தலைப்புக்கு பார்க்க போறோம் அப்படின்னா வட்டார மொழி அதை பார்க்க போறோம். இப்போ வட்டாரம் அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகம் இப்படி எல்லாம் இருக்காக ஒவ்வொரு இடத்துக்கும் உண்டான ஒரு குழுக்கு உண்டான ஒரு இடம் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இப்போ வட்டார மொழி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ தமிழ் மொழியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர்ல கொங்கு தமிழ் ஒரு மாதிரியே பேசுவாங்க, தேனியில் ஒரு மாதிரி பேசுவாங்க, திண்டுக்கல்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, தூத்துக்குடியில் ஒரு மாதிரி பேசுவாங்க, சென்னையில் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தாப்புல பேசுவாங்க. ஆனால் எல்லாமே தமிழ் மொழி தான், சரியா? அதனுடைய பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும் விதமாக இருக்கிறது. மனிதர்களினுடைய வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப இவ்வாறு மாற்றங்களானது ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்கிறது. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சொல்லை இருக்குது, கீது என்றும் தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் சொல்லுவாங்க. இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சொல்ல, இருக்குது, இருக்கு, கீது. இப்ப கீது அப்படிங்கிறது எங்க சென்னையில சொல்லுவாங்க, ஒசூர், தர்மபுரி அந்த பகுதியில கூட இது போல பேசுவாங்க. இங்கே கீது அப்படிம்பாங்க. இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ண மாட்டாங்க, முழுமையா சொல்ல மாட்டாங்க. இடத்திற்கு இடம் மாறுபடும் விதமாக இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு பகுதியிலும் வேறுபாடுகள், இப்படி இருக்கின்ற பேச்சு மொழியினுடைய வேறுபாடுகள் காரணமாகத்தான் இதை நான் என்னன்னு சொல்றாங்க, வட்டார மொழி அப்படின்னு தனியாக பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் விதமாக இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது கிளை மொழி. இதை தான் பார்க்க போறோம். அதாவது ஒரே மொழியை பேசுகின்ற மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வாழ்வதும் உண்டு. அந்த நிலத்தினுடைய நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் மொழியில் சிறிதான மாற்றங்களானது ஏற்படும். இப்ப பாருங்க, இப்போ உங்க ஊர்ல இருக்கிறாரு ஒருத்தர், அவர் துபாய்க்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஒரு 20 வருஷம் ஆச்சுன்னு வைங்க. 20 அவனுடைய பேர் ஏதோ ஒரு கந்தன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கந்தன் என்ன பண்றான், துபாய்க்கு போறான், 20 வருஷம் இருக்கான், வேற தேசங்களுக்கு போறான். துபாய்க்கே வேண்டாம், இங்க இருந்து இதே மாநிலத்துல, இந்தியாவிலேயே வேற மாநிலத்துக்கு பாம்பே போறான், ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறான். ஒரு 20 வருஷம் கழிச்சு உங்க ஊருக்கு வந்தான் அப்படின்னா, அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசின உங்க ஊர் லாங்குவேஜ அப்படியே பியூரா பேசுவானா அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்போ அவன் எந்த இடத்துக்கு போய் வாழ்ந்தானோ அந்த மக்களினுடைய வாழ்வியல் முறை, அவங்களுடைய பேச்சு, ஒழிப்பு முறை எல்லாத்திலுமே மாறுபாடானது ஏற்பட்டு, அப்போ உங்களுடைய மொழி பேசும் பொழுது கூட அவன் ஒரு ஸ்டைலா, அவன் ஒரு வித்தியாசமா பேசுபவனாக இருப்பான். இப்படிதான் நிறைய கிளை மொழிகள் எல்லாம் தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படியே ஒரு புதிதா மொழியாக பிரிந்து விடும். பிறகு அவ்வாறு உருவாகும் புதிய மொழிகளை தான் என்னன்னு சொல்லுவோம், கிளை மொழி அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இப்படின்ற திராவிட மொழிகள் எல்லாம் தோன்றி இருக்கு. கிளை மொழிகளாக, தமிழ் மொழியினுடைய கிளை மொழிகளாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். திராவிட மொழிகள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகள் 24, மேலும் புதிய 4 மொழிகளை சேர்க்காம இருக்கிறாங்க, 28 மொழிகள். இதுல நடுத்திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் இப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஆக தமிழ் மொழியினுடைய தாய்மொழி தான், இதனுடைய கிளை மொழிகள் தான் மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற மொழிகள். இந்த மொழிகள் எல்லாம் ஒரே மொழியாகத்தான் இருந்திருக்கு. மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வசிக்கும் பொழுது அங்கு பேசப்பட்டு இப்படி சொற்கள் திரிவுகளாக ஏற்கப்பட்டு ஒரு புதுமொழியாக கொண்டிருக்கு அப்படிங்கிற வரலாறுகளையும் சொல்றாங்க. இப்போ இதுவரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு மொழியினுடைய விளக்கங்களை நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து வடிவம். பேச்சு மொழிக்கும் நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும். நம்ம என்ன பேசுறோமோ அதை பிறருக்கு தெரிவிக்கிறதுக்காக வரி வடிவத்துல ஆ அம்மா, ஆ இம்மா, அம்மா அப்படின்னு நம்ம வரி வடிவமா கொடுத்து எழுதுறோம் பாருங்க, இதுதான் எழுத்து மொழி. அதாவது ஆண்டாண்டு காலம் நிலை பெற்று வாழ்வதற்கு இந்த எழுத்து மொழி தான் இன்றியமையாமையா இருக்கு. பல நூறு ஆண்டுகள் கழித்தும் நம்ம ஔவை எழுதின, அதாவது மூதுரையையும், வள்ளுவர் எழுதின திருக்குறளையும், பிறகு கம்பர் எழுதின கம்பராமாயணத்தையும் போன்ற நூல்களை எல்லாம் நம்ம இன்றைக்கும் அருமையா படிக்க முடியல அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, எழுத்து அப்படிங்கிற ஒரு வடிவம் இருந்த காரணத்தினால் மட்டும்தான் நம்மளால அனைத்தையுமே படிக்க முடியுது. அதாவது எழுத்து முறையில காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப
சொற்கள் சிதைவது கிடையாது. ஆனால் வரி வடிவமானது மாறுபடும். அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எழுதின வரி வடிவம் இப்போ கிடையாது. அதாவது கல்வெட்டுக்கள் ஒரு மாதிரியான தமிழ் எழுதியிருக்கும். அதெல்லாம் நமக்கு பார்த்தா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை படிச்சா சுத்தமா புரியவே புரியாது. ஆனா எழுத்துக்கள்ல வடிவமானது ஆண்டாண்டு காலமாக மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. மாணவர்களே, அடுத்த வகுப்புல பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.